சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பாடா வந்துட்டா, இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சரஸ்வதி, நான் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு நினைச்சியே? தப்பு இல்லையா அது? உன் வீட்ல ஒரு நல்லது கெட்டதுன்னா அதுல நான் கலந்துக்காம எப்படி? ஏன்னா உனக்காக ஜெயில இருந்து பெயில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா, இவ எப்படி பெயில்ல வந்தா? ஏய், ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. இல்ல நாங்க 3 பேரும் என்ன பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. டேய் தம்பி புகழ், இப்படியெல்லாம் என் முன்னாடி சவடால் விடாத. என் கையில இருக்கிறதுக்கு பேரு துப்பாக்கி. இதுல நான் ஒருத்தரை பொட்டுன்னு சுட்டா போதும், பொட்டுன்னு போயிருவாங்க. உன் அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கல்ல, கொஞ்சம் என்கிட்ட பார்த்து பேசு. ஏய், என்னடி எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்து எங்க அப்பா அம்மாவே மிரட்டுவ? டேய் டேய், இத பார், கொஞ்சம் சும்மா இரு. மா, என்னமா இவ பாட்டு பேசிட்டே இருப்பா, நம்ம என்ன சும்மா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஈஸ்வர், மா, என்ன சொல்றேன்லப்பா, கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, என்னடா? இத பாரு சிவசங்கரி, உனக்கு எங்க மேல என்ன கோவம் வேணாலும் இருக்கட்டும். ஆனா வெண்ணிலாவும் ஜீவாவும் இப்பதான் வாழ்க்கையே ஆரம்பிக்க போறாங்க. அவங்கள வாழ விட கொஞ்சம். அப்படியா? இதேதானே நானும் அன்னைக்கு உன்கிட்ட கேட்டேன். என்ன அப்ப யாருமே வாழ விடலையே? ஓ, அதுக்காகத்தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி எங்களை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? நீங்கெல்லாம் எங்க அம்மா வாழ்க்கைய அழிச்சதுக்கு அவங்க குடுக்கிற பதில் அடிதான் இது. ஏய், என்ன விட்டா அம்மாவும் பொண்ணும் ஓவரா துள்ளிட்டு இருக்கீங்க? என்ன சிவசங்கரி, 18 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது உனக்கு மறந்து போச்சா? அது எப்படிடா மறக்கும்? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் ஜெயில அனுபவிச்ச வலி என்னை விட்டு சாகுற வரைக்கும் மறக்காத. நான் மறக்கவும் விட மாட்டேன். ஆனா அந்த வலிதான் உங்க எல்லாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்படி? நான் மட்டும் கஷ்டப்படணும், நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணுமா? தப்பா இருக்கு நாராயணமூர்த்தி. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லனா 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 என்ன பண்ணுவீங்க? உன் புருஷன் மட்டும் இல்ல, நானும் கொலை செய்யறதுக்கு தயங்காத ஆளுதான். அதுக்காக தாண்டி கையில துப்பாக்கியோட வந்திருக்கேன். ஏய், நான் கொலை பண்ணனா? ஆமா ஆமா ஆமா, நீ ஒண்ணுமே செய்யல இல்ல, எல்லாம் நான் தானே செஞ்சேன். அப்படிதானே இந்த சரஸ்வதி போய் சாட்சி சொன்னா? சிவசங்கரி, எப்பவோ நடந்த ஒரு விஷயத்த புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய வாழ வேண்டியதானே? இங்க பார், நான் எனக்கான வாழ்க்கையை மட்டும்தான் சரஸ்வதி வாழ்ந்துட்டு இருக்கேன். அது என்ன தெரியுமா? உங்க எல்லாரோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு தாண்டி. அன்னைக்கு நீங்க என்ன நிம்மதியா வாழ விட்டிருந்தா நீ சொன்ன மாதிரி நான் என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிருந்திருப்பேன். அத தட்டி பறிச்சது யாரோட தப்பு? ஏய், இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? அருவி மட்டும் இங்க இருந்தானா அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், என்னடே இந்து,
எனக்கு என்னமோ இவங்க தான் அருவியை கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு தோணுது. அதனாலதான் இவ்ளோ தைரியமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அவ கையில துப்பாக்கிய வச்சிட்டு இருக்கா. கொஞ்சமாவது பயப்படுறாளுங்களா இவளுங்க? சிவசங்கரி ஒரு வேகத்துல சுட்டுட்டா என்ன ஆகுறது? இங்க பாரு, எந்த அருவியை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவ கண்ணு முன்னாடியே இந்த கல்யாணத்தை நிறுத்த தாண்டி வந்தேன். அவ பேட் லக் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. என்ன சும்மா பயம் காட்டிட்டே இருக்கீங்க? என்னையும் வெண்ணிலாவையும் யாரும் பிரிக்க முடியாது. அப்படியா? ஆமா, உங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நாங்க கிடையாது. பரவாயில்ல சரஸ்வதி, நான் துப்பாக்கிய காட்டுறேன். ஆனா உன் குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப தைரியமா தான் பேசுறீங்க. நல்லாவே வளர்த்து வச்சிருக்க. ஆனாலும் உங்க எல்லாரையும் மன்னிச்சு விடுறதுக்கு நான் புத்தர் இல்ல, சிவசங்கரி. எனக்கு கொடுத்தத திருப்பி கொடுத்து தாண்டி பழக்கம். ஐயோ, அதுக்காக இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? மாப்பிளைய சுட்டு தள்ள போறீங்களா? நீ கரெக்ட் கரெக்ட் நிலவேணி, கரெக்ட். அதான் நான் இப்ப செய்ய போறேன். மாப்பிள்ளன்னு இவ இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். இதோ இப்பவே இவனை நான் போட்டு தள்ளிடுறேன். ஏய் சிவசங்கரி, ஏய் ஏய் வேணாம். ஏய் சிவசங்கரி, உடனே கேளு. அண்ணி, அண்ணி, என்ன இது? இப்பதானே சிவசங்கரி இவனை சுட்டு தள்ளினா, அப்புறம் எப்படி? ஒருவேளை எல்லாம் கனவா? அண்ணி, நாங்க 2 பேரை கூப்பிட்டுட்டு இருக்கோம். அது எதையும் காதுல வாங்காம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அங்க பாத்து? யோசிக்கலடி, இந்த கல்யாணம் எப்படி நிக்க போகுதுன்னு கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன்.